அஜித் கொலை வழக்கு இது சம்மந்தமாக சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. சிபிஐ நம்மகிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இது என்ன உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் சொல்கிறதில்ல. சிபிஐ அவன் பாட்டுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன விஷயங்கிறத மக்களுக்கு சொல்லவே மாட்டான். இப்போ என்ன ஆயிருக்கு, அஜித் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதா அடித்தாங்கல்ல அஜித்தை, அந்த காவல் பணியாளர்கள் எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க. எய்தவன் ஒருத்தன் 50 தான் இப்போ பிடிச்சிருக்கோம். இந்த போலீஸ்காரங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு அடித்து உண்மையை வரவை அப்படின்னு சொன்ன ஒரு மேல் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ். அவங்கள பற்றி ஏதாச்சும் வந்ததா விசாரணையில்? இந்த ஐபிஎஸ்ஸுக்கு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்தது. அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? சரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆணையிட்ட அரசியல்வாதி யார்? இப்போ பிஏ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, உதாரணத்துக்கு அரசியல்வாதி மந்திரியாக இருப்பான், முதலமைச்சராக இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு ஐஏஎஸ்டையோ அதை இது பண்ண சொல்லியா அப்படின்னு வருவாங்க. அப்போ ஐஏஎஸ் இங்கே ஃபோன் பண்ணுவான் டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற உயர் அதிகாரிக்கு. அவங்க தான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை எஸ்பிக்கு சொல்லுவாங்க, அப்போ அடிக்க சொல்லு. அதை தான் எஸ்பி உங்களுக்கு சொல்லுவான். அப்போ இவங்க எல்லோரும் பேச்சை கேட்டு தான் அடித்தான் போலீஸ்காரன். அவன் பூரா ஜெயிலில் இருக்கான். ஆனால் அடிக்க சொன்ன எந்த உயர் அதிகாரியும் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல்வாதியும் எவனுமே உள்ளே போகல. நம்முடைய கோரிக்கையை தப்பு செய்கிற மேலே இருக்கிறவன் கைதாகணும். அது எங்கேயுமே நடக்கிறதில்ல. சிபிஐக்கு போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போனால் சிபிஐ இவ்வளோ விஷயத்தையும் ஒன்றும் இதுவரை சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஜாமீன் மனு இருக்குது, உள்ள ஜெயிலில் இருக்கான்ல பாவம் அப்பாவின்னா என்ன சொல்கிறேன், போலீஸ் துறையை பற்றி தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த போலீஸ் துறையில் கீழே இருக்கிறவன் தான் பலிகடா. மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா காலி. ஆனால் சொல்கிறவன் மேல் அதிகாரி வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான், வாய்நாளை சொல்லிவிட்டு இவங்களை மாட்டி விட்டு போயிடுவான். இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்களே, எந்த உயர் அதிகாரியாச்சும் இவங்களை காப்பாற்றினாங்களா? அவன் ஒதுங்கிட்டான். அதனால தான் காவல்துறை இவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, எந்த உயர் அதிகாரியும் எந்த அரசியல்வாதியும் காப்பாற்ற மாட்டான் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் செய்தியாக சொல்கிறதுக்கு காரணமே இதுதான், புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, உங்கள் ஜாமீன் மனு வந்திருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில். அப்போ சிபிஐ சொல்கிறான், பெரிய விஷயத்த சொல்கிறான். இந்த ஜாமீன் மனு வரலன்னா சொல்லியிருக்கவே மாட்டான் சிபிஐ. மக்களுக்கு சொல்லணும்ல, விசாரணையுடைய இது என்ன, தகவல்கள் என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. சிபிஐ சொல்கிறானா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், இங்கே ஜாமீன் வந்திருக்கு இவங்களுக்கெல்லாம். அப்போ சிபிஐ சொல்லியிருக்கான், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அங்கே ஜாமீன் மனுவில் போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நிகிதா கொடுத்த புகார் பொய். எங்கே போய் அதில் போய் சொல்கிறான், நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியவன். நிகிதா கொடுத்த புகார் பொய், அஜித்தை கொன்றது, அஜித் அடித்தது காவல் மரணம், 2 வார்த்தையை சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவங்க ஜாமீன் மனுவில் தான் சொல்கிறான். என்ன விஷயம், நிகிதா கொடுத்த புகார் பொய், நிகிதா கொடுத்த புகார் பொய், அஜித் மரணம் அடித்து கொல்லப்பட்ட மரணம், காவல் மரணம், 2 இதில் முடிச்சிட்டோம். உடனே இது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, இது மிகப்பெரிய இது, இவர்களுக்கு காவல்துறைக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்ட்டாங்க. ஆனால் நம்முடைய விஷயம் என்னென்னா, எங்களுடைய இதை கரெக்டு அடித்து கொண்டுட்டாங்க. நிகிதா கொடுத்த புகார் போய் அவங்க சொல்கிற விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, நிகிதா வராங்க சாமி கும்பிட, அவங்களும் அவங்க அம்மாவும் காரில் வராங்க. அப்போ காரை நிறுத்தும் போது இங்கே வாட்ச்மேனாக இருக்கான் அஜித்திட்ட அவன் காரை விடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போங்கம்மான்னு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க காரை நிறுத்துறதுக்கு உதவி செய்கிறான். இவங்க உள்ளே போய் சாமி கும்பிட போயிடுறாங்க. வெளியில் வந்தோன்னா அவங்க பணம் எதிர்பார்ப்பாங்க. பாவம் அவன்லாம் என்ன, ஒரு வாட்ச்மேனு, அவனுக்கெல்லாம் 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அவனுக்குன்னு குடும்பம் பிள்ளை குட்டி இருக்கும். இந்த மாதிரி வருமானங்களை அவங்க பெருசாக நினைப்பாங்க. நம்ம வசதி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கணும். 200 ரூபா கேட்டால் 300 ரூபா கொடுக்கணும். பாவம் அது இப்போ ஏழை தானே அவன் ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு காரில் வரீங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ அஜித்துக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் நடந்ததுலேயும் இவங்க கோபமாக இருக்காங்க நிகிதா.
என்னையே இப்படி பேசலையா அப்படின்னு. அந்த கோபத்தில் ஒரு புகாரை உள்ள நகர்ந்தது காணான்னு இவன் மேலே கொடுத்து இவன் கொஞ்சம் கோபமாக பேசுனதுக்காக பழி வாங்குறதுக்காக அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மேல்மட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சாகிற அளவுக்கு அடிக்கிறான்னா உயர்ந்த பதவியில் இருந்தவங்க சொன்னால் தான் சாகுவரை அடிப்பான் போலீஸ்காரன். சாதாரண அதிகாரி சொன்னால் செய்ய மாட்டான். அந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் அரசியல்வாதி யார்? சொன்ன அரசியல்வாதி யார்? அந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் அரசியல்வாதி சொன்னதை காவல்துறைக்கு சொல்லி சரியாக கவனிங்கன்னு சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி யார்? அதை செய்ய சொன்ன ஐபிஎஸ் அதிகாரி யார்? இவங்க யாராச்சும் மாட்டினாங்களா? சிபிஐ அவன் பாட்டுக்கு 4 வெளியில் சொல்லிட்டு போயிட்டான். உள்ளே இருக்கிறவனை பிடிச்சிக்கிட்டு ஜாமீன் கொடுக்க முடியாதவன் இது பண்ணுங்க. அப்போ நீதி எங்கே கிடைச்சது? நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஷேக்ஸ்பியர் அவர் இதில் எழுதியிருப்பார், சட்டம் என்பது ஏழைகளுக்குத்தான் தண்டனை வாங்கி கொடுக்கும், மேலிடத்தில் இருக்கிறவனை சட்டம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு 16ஆவது நூற்றாண்டில் எழுதியிருக்கார் அவர் நாடகத்தில். அப்போ இங்கிலாந்திலேயே தான் இருந்திருக்கு, பணக்காரன் பதவியில் இருப்பவன் அதிகாரத்தில் இருப்பவன் தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு. அப்போ இதில் நாம் யார் இதுக்கு இந்த குற்றத்துக்கு காரணம் யார் மேலிடத்தில் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு நம்மால் தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது. எப்பவும் உயரதிகாரிகளை தண்டிக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அவன் தான் இந்த அரசியல்வாதிகிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்தோடனே கீழ்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுவான். கடைசி மாட்டும் போது இருந்தால் மாட்டுவான், அவன் தப்பிச்சிடுவான். அதுதான் அஜித்குமார் வழக்கிலையும் நடந்திருக்கிறது. ஆக அங்கே அடித்த 4-5 பேர் ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிடுவான். ஆயுள் தண்டனை குற்றம் இருந்தது, அவன் வாழ்க்கை அவ்வளோதான். அவனை அடிக்க சொன்ன அதிகாரி திரும்பி கூட பார்க்கல, அவங்கள காப்பாற்றுறதுக்கோ இதுக்கோ எதுவும் பண்ணலை, அவனுக்கு தண்டனையும் கிடைக்கவில்லை. இதுதான் நீதி. இது சிபிஐக்கு போயும் இதுதான் நிலைமை. நம்ம எங்கே போய் கேட்குறது? இப்போ சிபிஐட்ட போகணும், சிபிஐ போட்டோங்கிறோம். இப்போ இது கரூர் வழக்கு என்னாச்சு? இவங்களே ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க, அருணா ஜெகதீசன். அவங்க நல்லவங்க, அருணா ஜெகதீசன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டெர்லைட்டில் காவல்துறை அதிகாரிகள் யார் யார் தப்பு பண்ணாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்த உடனே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தாரு, ஒருத்தர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இதே மாதிரி இவங்க மறுபடியும் அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிஷன்னு போட்டாங்க. அப்போ தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணார்? கோர்ட்டுக்கு போனார், உச்சநீதிமன்றத்துக்கு. இதை இவங்களே விசாரிக்க பார்க்குறாங்க, இதை தனி வேறு ஒரு அமைப்பு விசாரிக்கணும்னு கேட்டாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரின்னு சொன்னாங்க. நல்லா பாருங்கள், சிபிஐ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தான்ல, திமுகவை சேர்ந்த யாரையாச்சும் விசாரித்தானா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அறிக்கை கொடுத்துருக்கான் நாங்கள் விசாரித்ததுன்னு. திமுகவை சேர்ந்த யாருமே விசாரிக்கலை. அப்போ அந்த அறிக்கை என்ன வரும்? யாருக்கு சாதகமாக வரும்? எப்படி இவங்க இது பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கும் அங்கே சிபிஐயில் உயர் பதவியில் இருப்பவங்கள்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள். அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் தொடர்பு இருக்கும். இவங்க அங்கே ஃபோன் பண்ணி, சார் நமக்கு இது வருது, கொஞ்சம் எங்களை பார்த்து பண்ணுங்கன்னா சிபிஐ அவ்வளோதான். சிபிஐங்கிறது என்ன, வேறு ஒன்றுமே இல்லை. ஆக சிபிஐக்கு போய் கூட நீங்கள் இதுக்கு பாருங்கள், திமுகவை சேர்ந்த யாரையும் விசாரிக்கலை. சாட்சிகளை விசாரித்தாங்க, விஜய் கூட அவங்கள சாட்சிகள். அங்கே கூட்டம் நடந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் விசாரித்தாங்க, டாக்டர்களை விசாரித்தாங்க. ஆனால் திமுகவை சேர்ந்த யாரையும் விசாரிக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? கரூர் இதில் மிக நம்பிக்கையாக இருந்தோம், ஆனால் அவங்க யாரையும் விசாரிக்காமையே அறிக்கை கொடுத்துருக்கிறதா அப்போ செய்தி வந்திருக்கு. அதனால் எந்த அறிக்கை என்ன நிலைமைக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளால் மக்கள் புரிஞ்சுக்கங்க, பொதுமக்கள் எப்படி நாட்டில் என்ன தப்பு பண்ணுறான், அரசியல்வாதி எப்படி தப்பு பண்ணி தப்பிக்கிறான், இதுதான் நமக்கு தேவை. நீதிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, என் கனவு அப்படின்னது ஒரு திட்டம் வச்சுருக்காராம். நம்மளெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கனவுகளை பதிவு செய்யுங்கிறார். எப்பொழுது எல்லா சிஎம்மும் உங்கள் குறைகளை பதிவு செய்யுங்கள்பாங்க. ஏன்னா நம்ம குறைகள்னால் நமக்கு உள்ள பிரச்சனைகள், அதுக்கு தான் தீர்வு வைப்பாங்க. கனவுகளை பதிவு செய்யுங்கள்னா அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னு. அப்போ கனவையே பதிவு செய்யுங்கிறார் ஸ்டாலின், குறைகளை விட்டார். அப்போ நம்ம உங்கள் கனவு என்னவோ சொல்லுங்கிறார். நீங்கள்லாம் சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம சேனல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸ்டாலினுக்கு என் கனவு என்னென்னா, நீங்கள் திருந்தணும்.
நீங்கள் திருந்தணும். ஊழல் இல்லாத ஆட்சியை ஸ்டாலின் செய்தார் அப்படி செய்ய வேண்டும்ங்கிறது என்னுடைய கனவு. நடக்குமா? சரி. ரெண்டாவது, உங்கள் பையன் லெஜெண்ட்டை ஊற்றி மூடணும். பாவம் சினிமாவில் இருக்கிறவங்க பொழப்பெல்லாம் இது பண்ணி இவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமா படமே ரிலீஸ் பண்ண முடியலை. சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கனவு லெஜெண்ட்டை மூடிவிட்டு திரை உலகை விட்டு ஒதுங்கணும். நடிப்பை விட்டு ஒதுங்கின மாதிரி திரை உலகை விட்டு ஒதுங்கணுங்கிறது திரைப்படத்தை சேர்ந்த அத்தனை பேர் கனவு. நடக்குமா? நாங்கள் பதிவு செய்கிறோம். முதல்ல சொன்னேனே, நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும்னு. அது என்னுடைய கனவு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கு மக்கள் அத்தனை பேருடைய கனவு. உங்களால் பண்ண முடியுமா? முடியாது. இந்த கனவுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அடுத்தது, உங்கள் மருமகன் நடத்துகிற இல்லை G2 அதை மூடணும். எல்லா இடங்கள்லையும் இடம் வாங்கி போட்டுட்டு கொள்ளையடித்த பணத்தை பூரா போய் முதலீடு பண்ணி அத்தனையும் காசாக்குறீங்க. உங்கள் கையிலேயே இது இருக்குது. CMDA, DDP எல்லாம் உங்கள் அமைப்புகள். அவங்கள வச்சுக்கிட்டு இது பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஆக்கிரமித்து பிளாட்டை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டையே. உங்கள் மருமகன் வச்சிருக்காரு G2, அதை மூட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கனவு. ஸ்டாலின் செய்வாரா? ராக்கெட் டெக்னாலஜியை ஸ்டாலின் அவர்களின் மருமகன் ஆரம்பித்திருக்கிறார். பேரு வானம். இலான் மாஸ்க் உலக மகா கோடீஸ்வரன், உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன். அவனுக்கு போட்டியாக அவன் தான் ராக்கெட் டெக்னாலஜி வச்சுருக்கான். ஸ்பேஸ் இதுன்னு சொல்லி விண்வெளியில் இதை கொண்டு போகிறான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருந்து இப்போ ஃப்ளைட்டில் வர்றதா இருந்தால் 18 மணி நேரம் ஆகும். நம்ம இந்தியர்கள் இடையில 100 ஃப்ளைட்டு மாறணும். துபாயில் போய் ராஜில் தங்க வைப்பான். 5 மணி நேரம் காத்திருக்கணும். இன்னொரு ஃப்ளைட்டு வரும், அதில் போகணும். இப்படி எதில் போனாலும் 18 to 20 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஆகும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போக. எலான் மாஸ்க் என்ன கொண்டு வந்தான்? ராக்கெட் டெக்னாலஜி. ஏன்டா ஃப்ளைட்டில் போகிற? ராக்கெட்டு அதுவே தான். இப்போ ஃப்ளைட்டு 1000 இதில் போகும், 1000 கிலோமீட்டர். ராக்கெட்டு 10,000 கிலோமீட்டர் போகுங்கிறோம். அப்போ என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு 1 மணி நேரத்தில் போயிடுவேன்டாங்க. நான் கொண்டு வர ராக்கெட்டில் போய் இங்கே நீ டிஃபனை சாப்பிட்டுட்டா லஞ்சு போய் 1 மணி நேரத்தில் அமெரிக்கா போயிடலாங்கிறான். ராக்கெட் டெக்னாலஜி. அதுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் நடக்கும், ஆயிரக்கணக்கான கோடி. அந்த திட்டத்தை ஆயிரக்கணக்கான கோடி வரும். சபரீசன் இங்கே கொண்டு வர்றாரு வானம்னு. எவ்வளோ பணம் வேணும்? அப்போ எங்கள் கனவு என்ன தெரியுமா? அரசியல்வாதி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுப்பா. இவங்களும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களும். அதெல்லாம் தப்பு. ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? உங்கள் சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் முதலமைச்சர் சம்பளம். நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிங்கன்னா என்ன? எங்கள் கனவு இந்த மாதிரி உங்கள் கம்பெனியெல்லாம் குடும்ப உறுப்பினர்களில் வச்சு தொழில் பண்ணாதீங்க. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடை மூடுங்க. உங்கள் பையன் இயக்குனராக இருந்தார். இப்போது திருச்சியில் இருக்கார் அன்பில் மகேஷ். அவரை இயக்குனராக ஆக்கியிருக்கீங்க. 1000 கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. உங்கள் குடும்ப கம்பெனி. எங்கள் கனவு என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்களே? உங்கள் குடும்பத்திற்கு வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ எந்த கம்பெனியும் இருக்கக்கூடாது. நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. பினாமியில் வச்சிங்கனாலும் தப்பு தானே. சசிகலாவை, ஜெயலலிதாவை இதில் தண்டிக்கப்பட்டவருங்கிறீங்களே, என்ன தண்டனை? சசிகலா பேரில் சொத்து வாங்கினது தப்புன்னீங்க. அப்போ நீங்கள் மட்டும் மருமகன் மேலில் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான தொழில் பண்ணுறது, மகனை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான தொழில் பண்ணுறது, அதெல்லாம் லஞ்ச ஊழல் இதில் வராதா? சட்டத்தில் வருத? உங்கள் மேலே வழக்கு போடுறது யார்? எங்கள் கனவு முதலமைச்சர் நாட்டுக்காகத்தான் உழைக்க வேண்டும். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ வேறு தொழிலை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கனவு. எங்கள் கனவை பதிவு செய்யணும். ஸ்டாலின் நிறைவேற்றுங்க. அடுத்தது, ஓட்டுக்கு 4000 கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்கள் கொடுக்காம நீங்கள் எலெக்ஷனை நிற்கணும், போட்டியிடணுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கனவு. அதை நிறைவேற்றுவீங்களா? எங்கள் கனவுகளை பதிவு செய்யணும். வெறும் வன்முறையில் ஈடுபடுவர்களை வச்சுருக்கீங்களே கட்சியில். உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. செய்தி சேகரிக்க போகணுன்னு கூட்டிகிட்டு எப்படி உதைக்கிறான்னு வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோவை பாருங்கள். இல்ல
இவ்வளவு சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளையும் எம்எல்ஏவும் எம்பியாவும் ஆக்கி வச்சுருக்கீங்களே. பிரியாணிக்கு போய் உதைக்கிறானே, பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு, பாலியல் பலாத்காரத்தை பண்ணுறானே, அவங்களெல்லாம் கைது செய்ய விட மாட்டேங்கிறீங்களே, அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றுகிறீர்களே. எங்கள் கனவு சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளையும் உங்கள் கட்சியில் இருக்கவே கூடாது. நடக்குமா? பிரியாணி காசு கொடுக்காம பிரியாணி சாப்பிட்றவர், இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன் உங்கள் கட்சிக்காரனெல்லாம் நீங்களே பிடித்து கொடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும். இது நடக்குமா? இதையும் செய்யுங்க. ஆக எங்கள் கனவு இன்னும் பல இருக்குது. நான் ஒரு 4-5 தான் சொல்லியிருக்கேன். அரை மணி நேரத்துக்குள்ளே பேசணும். அதனால் இதெல்லாம் நடத்துங்க. இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு நன்மை இருக்கக்கூடிய ஒரு கனவுகள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் கனவு. ஆனால் இது எதுவுமே அது கள்ள ஓட்டு 97 லட்சம் இருந்தது, தப்பிச்சு. கள்ள ஓட்டு போடாமல் ஒரு எலெக்ஷனையாச்சும் ஃபேஸ் பண்ணுங்கள் ஸ்டாலின். அது எங்களுடைய முக்கியமான கனவு. அதை ஃபேஸ் பண்ணுங்க. போலி ஓட்டு, கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு எந்த மாநிலத்திலையும் இந்த கேவலம் இல்லை. இதை கொண்டு வந்ததே உங்கள் தந்தை தான் கொண்டு வந்தார். இப்போ நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவருக்கு நம்ம செய்தியாக தெரிவிக்க விரும்புவோம். முதல் செய்தியாக இதை பதிவு செய்ய விரும்புவோம்.